மயிலாடுதுறையில் ஐப்பசி மாத பிறப்பு தீர்த்தவாரி வைபவத்தை முன்னிட்டு பக்தர்கள் கொட்டும் மழையில் புனித நீராடினர். கங்காதேவி முதல் அனைத்து நதிகளும் தங்களின் பாவச் சுமைகள் நீங்குவதற்காக சிவபெருமானிடம் வேண்டினர். அப்போது பாவங்களை போக்க ஐப்பசி மாதம் முழுவதும் மயிலாடுதுறை காவிரி நதியில் நீராடினால் பாவ சுமைகள் குறையும் என்று சிவபெருமான் வரம் அளித்தார். அதன்படி மயிலாடுதுறை காவிரியில் ஐப்பசி மாதம் 30 நாட்களும் புனித நீராடினால் அனைவரின் பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். அதனால் காசிக்கு இணையான ஸ்தலமாக மயிலாடுதுறை விளங்குகிறது. இந்த ஆண்டு ஐப்பசி மாத பிறப்பை முன்னிட்டு அபயாம்பிகை சமேத மயூரநாதர் சுவாமி, ஞானாம்பிகை சமேத வதானேஸ்வரர், விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர், அறம் வளர்த்த நாயகி சமேத ஐயாரப்பர் சுவாமி, பரிமள ரங்கநாதர் சுவாமி ஆகிய 5 சுவாமிகளும் சிறப்பு அலங்காரத்தில் காவிரி துலா கட்டத்தில் இரு கரைகளிலும் எழுந்தருளினர். அப்போது சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. இதில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தீர்த்தவாரியில் திரளான பக்தர்கள் புனித நீராடினர். முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் நவம்பர் 15ஆம் தேதி நடக்க உள்ளது.